மாநகராட்சி பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக திகழும் வகையில் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளிப்பு விழா. கோவை சரவணம்பட்டி கந்தசாமி நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா வட்டார கல்வி அலுவலர் எம் ரமேஷ் பாபு மற்றும் மாநகராட்சி மேற்பார்வையாளர் ஆ சிவசாமி தலைமையில் நடைபெற்றது. ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டி, நடனப் போட்டி, கையெழுத்து போட்டி, ஓவிய போட்டி, சிலம்பம், கோலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. மேலும் மழலை செல்வங்களை விடுமுறை எடுக்காமல் வருகை புரிந்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சிகளும் அரங்கேறியது. முன்னதாக இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்த அனைவரையும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் சா மெர்சி கிறிஸ்டினா எப்சிபா வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பள்ளியின் உதவி ஆசிரியர் வே காயத்ரி ஆண்டறிக்கை வாசித்தார். நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் ஆர் கதிர்வேல்சாமி, ஜி வி நவீன்குமார், ஏ மோகன்ராஜ், சமூக ஆர்வலர் எஸ் விஜயகுமார், ரத்னகிரி கோவில் தலைவர் புகழேந்தி, ஏ ஆர் ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கு கல்லூரியில் நடக்கும் பட்டமளிப்பு விழா போல் கருப்பு அங்கிகள் அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்து விழாவை சிறப்பித்தனர். இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கையில், எங்களது பள்ளியில் 5 மாணவர்கள்தான் பயின்றனர். தற்போது 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் குழந்தைகளுக்கு அனைத்து கல்வித்திறன்களை கற்றுக் கொடுக்கின்றோம். மேலும் மாநகராட்சி பள்ளிகளின் முன்மாதிரியாக கந்தசாமி நகர் மாநகராட்சி பள்ளி திகழ வேண்டும் என்ற நோக்கில் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு நடத்தியுள்ளோம் என்று தெரிவித்தனர். மேலும் அங்கன்வாடி மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பள்ளியின் நிர்வாகம் சார்பில் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம் என்று தெரிவித்தனர். 4வது வார்டு கவுன்சிலர் கூறுகையில், இவர்களது கோரிக்கையை மாமன்ற கூட்டத்தில் அறிவித்து மேயர் ரங்கநாயகி அவர்களின் உதவியோடு நிச்சயமாக செய்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சமூக ஆர்வலர் விஜயகுமார் கூறுகையில், இப்பகுதி மக்கள் வறுமையின் காரணமாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருக்காதீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி தமிழக அரசு குழந்தைகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் பல தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் குழந்தைகளுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருகின்றனர். எனவே நீங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று மிக கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த நன்னாளில் எங்களுடைய பள்ளிக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். எங்களுடைய பள்ளியானது 2002ஆம் ஆண்டு சுமார் 5 மாணவர்களை கொண்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு குடிசையில் தான் வந்து ஆரம்பித்தாங்க, ஒரு ஷெட்டில் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 105 மாணவர்கள் இந்த பள்ளிக்கு வரும்படியாக இந்த பள்ளி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நம்மளுடைய பள்ளியினானது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுடைய அதிகாரிகளுடைய உதவினாலையும் நம்முடைய அரசின் உதவினாலையும் அநேக நலத்திட்டங்களை வந்து பெற்று கொடுத்து நிறைய மாணவர்களை வந்து இந்த பள்ளியில் சேர்ப்பதற்கு நிறைய ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளினுடைய உதவினால் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் நிறைய வந்து தேவைகள் இருக்குது, ஸ்கூலில் வந்து தேவைகள் இருக்குது. அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைவேற்றப்படும் என்று நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி எங்களுடைய பள்ளியானது இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா 3வது ஆண்டு விழா. இந்த பள்ளி தொடங்கி 23 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இது வந்து 3வது ஆண்டு விழா மிக சிறப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா எங்களுடைய மாணவர்களுடைய பட்டமளிப்பு விழா. எங்களுடைய மாணவர்கள் வந்து பொதுவாக பார்த்திங்கனாக்கா காலேஜில் போய் தான் பட்டம் வாங்குவாங்க. ஆனால் இந்த வயசில் 5வதுலேயே 10 வயதிலே வந்து அவர்கள் பட்டம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பதற்கு எனக்கு தந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்காக எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய வட்டார கல்வி அலுவலர், என்னுடைய மாநகராட்சி மேற்பார்வையாளர் மற்றும் என்னுடைய நண்பர்கள், இன்னுமாக இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருந்ததான திரு மோகன் சார், திரு விஜய் சார், இன்னுமாக பள்ளியினுடைய பக்கத்தில் இருக்கிறதான ரத்னகிரி கோயில் இருக்கிறதான தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்டு எண் 4 கந்தசாமி நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
இதில் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் 5ஆம் வகுப்பு முடித்து செல்லுகின்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா என்கின்ற ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. பள்ளி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா, அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா என்பது ஒரு புதிதான முயற்சி இந்த பள்ளியிலே, மாநகராட்சி பள்ளியிலே, நம்முடைய பள்ளியில் நடைபெற்றிருக்கின்றது. இதன் முன்னுதாரணமாக அனைத்து பள்ளியிலும் பின்பற்றுவார் என்று எதிர்பார்க்கிறோம். இதன் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வமாகவும் தனியார் பள்ளிக்கு நிகராக அவர்களுடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்கும். அதற்கு இது போன்ற நிகழ்ச்சி உறுதுணையாக இருக்கும். அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு சில பெற்றோர்கள் தயங்குகிறார்கள். அரசு பள்ளிகளில் அனைத்து சலுகைகளையும் அரசாங்கம் மற்றும் தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர் அனைவருமே பள்ளியில் சேர்த்தாச்சுன்னா அவங்களோட உயர்கல்வி வரைக்கும், அவங்க கல்லூரி முடித்து பட்டம் வாங்குற வரைக்கான உதவிகள் அனைத்தும் செய்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க. நீங்கள் குழந்தைகளை உங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நீங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து ஸ்கூலில் மட்டும் சேர்த்துருங்க. அவங்களோட எதிர்காலத்தை நிர்ணயித்து அவங்க நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் மற்றும் பொது நிறுவனம் அனைத்துமே தயார் நிலையில் இருக்குது. வணக்கம், எனது பெயர் ரமேஷ் பாபு, சர்க்கார் சமூக ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர். இன்று மாநகராட்சி ஆரம்ப பள்ளி கந்தசாமி நகர பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பள்ளியானது 2002ஆம் ஆண்டு 5 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2025ஆம் ஆண்டு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். இப்பள்ளியின் ஆசிரியர் திருமதி மெர்சி அவர்களுடைய சீரிய முயற்சியும், மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர், கவுன்சிலர்கள் அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு கூடுதலாக ஒரு வகுப்பறையும் மற்றும் ரேக் அமைப்பின் மூலமாகவும் பாஷ் கம்பெனியின் முயற்சியினாலும் ஃபேவர் பிளாக் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இன்று ஆண்டு விழாவில் சிறப்பான செய்தியாக 5ஆம் வகுப்பு நிறைவு செய்த 6ஆம் வகுப்பிற்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்காக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இது ஒரு முன்மாதிரியாக செயல்பாடாகும். இதே போல் பிற அனைத்து கோவை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் இவ்வாறு செயல்பட்டால் மாணவர்களுக்கு மிகவும் ஊக்குவிப்பு விதமாக அமையும். இப்பள்ளியின் ஆசிரியர்களுக்கும், எஸ்எம்சி உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. தற்போது போன ஆண்டு ஸ்கூல் பில்டிங் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது கார்ப்பரேஷன் சார்பாக ஒரு பள்ளி வகுப்பறை கட்டி கொடுத்தோம். இந்த ஆண்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. அது கூடிய விரைவில் மேயர் அவர்களிடத்திலும் ஆணையர் அவர்களிடத்திலும் பேசி அதை ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதேபோல் பால்வாடி ஸ்கூலும் கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அடுத்த ஆண்டு விழாவுக்குள் இந்த 2 வேலைகளையும் கண்டிப்பாக செய்தேன் என்று உறுதியளிக்கிறேன். மாநகராட்சி ஆரம்ப பள்ளி கந்தசாமி நகர் பள்ளியிலே பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளிக்கான அனைத்து வசதிகளையும் நம்முடைய மாநகராட்சி நிர்வாகமானது செய்து வருகின்றது. அதற்காக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாண்புமிகு மேயர் அவர்கள், எங்களுடைய ஆணையாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பள்ளியானது 35 மாணவர்கள் போன ஆண்டு இருந்தாங்க ஜூனில். இப்பொழுது 105 மாணவர்கள் படிக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மாநகராட்சி நிர்வாகம் இந்த பள்ளிக்கு என்னென்ன உதவிகள் செய்யுமோ அத்தனை உதவிகளும் செய்யும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் 84 இந்த கலையை கற்றுக்கிட்டேன். இதனால் எல்லா ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூலுக்கும் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த கிராமிய நடனம் அழிஞ்சிட்டு வருது. அதை மறுபடியும் திருப்பி சின்ன சின்ன ஸ்கூலில் ஆரம்பித்து இது மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா அதில் 10 பேர்னாச்சு அந்த கலையை வளர்த்து வாங்கணும்னு ஒரு நம்பிக்கையில நான் கற்றுக் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நிறைய அவார்டுகளும் வாங்கி கொடுத்துருக்குறேன் குழந்தைகளுக்கு. கலைத்திருவிழா கலைத்திருவிழா ஸ்டேட் லெவலில் 1st, 2nd, 3rd அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்குறேன். அதனால இந்த கலையை நான் விடாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். வணக்கம்.